ஹாய் டியர் சகோஸ், திஸ் இஸ் கார்த்திகா. இது நவம்பர் 6 வியாழக்கிழமையோட மினி விலாக். எல்லா நாளுமே ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அப்படி ஸ்டார்ட் ஆகாதில்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு லேசி டே தான் இது. ஏன்னா நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ பொறுமையாக தம்பி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு பிறகு தான் நான் விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். பால் அடுப்பில் வச்சுட்டு என்னோடய ட்ரிங்க் எடுத்துக்கிறேன். நான் இப்போலாம் நைட்லேயே என்னோடய வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடுறேன். பிகாஸ் காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப குளிருது. ஸோ வெளியில் உட்காந்து வாஷ் பண்ணி அப்படி தான் எனக்கு லாஸ்ட் வீக் ஃபீவர் ஆச்சு. ஸோ அதனால் இனிமேல் அது வேண்டாம். 8:30 போல் நமக்கு டின்னர் முடிஞ்சிடுது. பிஃபோர் 9 ஒரு 20 மினிட்ஸில் விசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிடுறது. ஸோ அதை முடிச்சுட்டு இன்றைக்கி மாசக்கிருத்திகை. நிறைய பேர் மாதக்கிருத்திகை கும்பிட மாட்டாங்க. பட் எங்கள் அப்பா சைடில் கூட அந்த மாதிரி கிடையாது, என் ஹஸ்பண்ட் சைட்லேயும் இல்லை. பட் எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டிலலாம் கும்பிடுவாங்க. ஸோ நான் அவங்க ரிச்சுவல்ஸ் தான் நிறைய ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு தெரியாமலே நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மாசக்கிருத்திகை அப்படிங்கிறதுனால சாம்பாரும் உருளைக்கிழங்கும் தான் எங்கள் வீட்டில். இப்படி உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் போட்டு இதுக்கு நல்ல கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வருத்தோம் அப்படின்னா ஒரு சிப்ஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். தம்பிக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் தான் அவனை இந்த மாதிரிலாம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி சாம்பாருக்கானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி கிருத்திகை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி நம்மளுடைய பூஜை பாத்திரம்லாம் நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி ஈவினிங் கிருத்திகைக்கு படைச்சிக்கலாம். நாளைக்கும் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக நான் டே டைமில் சாப்பாடுலாம் வச்சு மார்னிங்கில் தான் படைப்பேன். பட் இன்றைக்கி லேசி டேங்கிறதுனால முருகர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு சரி ஈவினிங் படைக்கலாம், ஏதாவது ஸ்வீட் போல் செஞ்சு வச்சு படைச்சிக்கலான்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் நான் இன்றைக்கி வேலை செய்கிறேன். ஏன் எங்கள் அம்மா திட்டுவாங்கன்னா, நான் இந்த மாதிரி வறுவல் பொரியல் இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன். என் கூட சேர்ந்து என் பையனும் இப்போ அந்த மாதிரி தான் கேட்குறான். வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், கோவக்காய், சேப்பக்கிழங்கு, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ. ஸோ நான் அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு தம்பிக்கு தண்ணி மட்டும் இண்டக்ஷனில் போட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறேன். எங்கள் அம்மா வீட்டில் தான் என்னோடய சைக்கிள் இருக்குது. சைக்கிளில் காற்று இல்லை, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது. கொண்டு போயிட்டு அதை ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு அதுக்கு பிறகு தம்பி கூப்பிட ஸ்கூலுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வரேன். எங்கள் வீட்டை நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே திருமுனையிலே வெள்ளச்சியும் பிளாக்கையும் எங்களை ரிசீவ் பண்ணிடுவாங்க. நான் போகும்போதே இண்டக்ஷனில் ஹாட் வாட்டர் போட்டுட்டு போயிருந்தேன். வந்த உடனே தம்பியை குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் என்னோடய லஞ்சே. இது லஞ்சுன்னு சொல்லலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். எத்தனை மணி ஆகுது பாருங்கள், 2:45. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி தான் என் பழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு. பசியெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை. பசி இருந்துச்சுருந்தா நான் சாப்பிட்ருப்பேன். பட் எனக்கு பெருசாக பசி இல்லை. அந்த ட்ரிங்கே எனக்கு ஓகேவாக இருந்தது. அதனால் சாம்பார் சாப்பிடும்போது யாரெல்லாம் மோர் மிளகாவும் ஊறுகாவும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சாம்பார் இருந்தால் எனக்கு மோர் மிளகாவும் ஊறுகாவும் கண்டிப்பாக வேணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இங்கே முடியுது. பாய்.